அயலான் மற்றும் கேப்டன் மில்லர் மூன்றாம் நாள் வசூலில் எது முன்னிலையில் இருக்கு? 2 படங்களின் மூன்றாம் நாள் வசூலையும் மொத்த வசூலையும் பார்ப்போம். அயலான் திரைப்படம் மூன்றாவது நாளில் தமிழ்நாட்டில் 5,21,00,000, கர்நாடகாவில் 52 லட்சமும், கேரளாவில் 20 லட்சமும், இவர்களை தவிர்த்து பிற மாநிலங்களில் 10 லட்சமும், வெளிநாடுகளில் 1,05 லட்சமும், உலக அளவில் 7,08,00,000 ரூபாய் நேற்றைய வசூலை விட கூடுதலாக வசூலித்து முந்திக் கொண்டிருக்கிறது அயலான். 3 நாட்களின் மொத்த வசூலை பார்ப்போமானால் தமிழ்நாட்டில் 14,35,00,000 ரூபாய், கர்நாடகாவில் 1,26,00,000 ரூபாய், கேரளாவில் 40 லட்சம் ரூபாயும், இவை தவிர்த்த பிற மாநிலங்களில் 49 லட்சம் ரூபாயும், வெளிநாடுகளில் 5,61,00,000 ரூபாயும், உலக அளவில் 3வது நாள் முடிவில் 22,11,00,000 ரூபாயை வசூலித்தது. இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 80 கோடி ரூபாய். சிவகார்த்திகேயன் நடித்த படங்களில் அயலான் மட்டுமே அதிக விலைக்கு விற்பனையாகி இருக்கிறது. அதே அளவிற்கு அயலான் படமும் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையில் குடும்பமாக முன்பதிவு நடைபெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. தற்போதைய நிலையில் கேப்டன் மில்லரை விட கொஞ்சம் பின்தங்கியுள்ளது. அயலான் திரைப்படம் 80 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு 3 நாட்களில் 22,11,00,000 ரூபாயும், கேப்டன் மில்லர் திரைப்படம் 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 3 நாட்களின் முடிவில் 35,38,00,000 ரூபாயும் வசூலித்துள்ளது. தற்போதைய நிலையில் கேப்டன் மில்லர் முந்திக் கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் கேப்டன் மில்லரை அயலான் எட்டி